ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிரிக்கெட் அனாலிசிஸ் வீடியோவோ இல்லை வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ரிப்போர்ட் வீடியோவோ கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய வார் டென்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதை பற்றி மட்டும் இல்லை, அது வந்து எப்படி கிரிக்கெட் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வீடியோ. ஸோ இன் திஸ் வீடியோ we are going to look at how has war affected cricket. ஸோ கிரிக்கெட்டுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஎல் தான். ஏன்னா இப்போ ஐபிஎல் தான் வந்து ஒரு மேஜரான கிரிக்கெட் லீக், ஆன்கோயிங் வேறு. ஸோ ஐபிஎல் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து எந்த அப்டேட்டாக இருந்தாலும் வரும். ஸோ அதுதான் வந்து ஐபிஎலோட நிலைமை. அண்ட் நீங்கள் நேற்றுக்கு மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், லைட்ஸ்லாம் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஃப்ளட் லைட்ஸ்லாம் வந்து ஸ்டேடியமில் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா வந்து இந்த பாகிஸ்தான் கூட அட்டாக் வந்ததுனால வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதுனால வந்து மேபி அவங்க திருப்பி அட்டாக் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு இதில் வந்து இதெல்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேட்சையும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஐபிஎல் மாதிரியே வந்து பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இன்னொரு லீக் நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு மேட்ச் நடந்தது. நேற்றுக்கு ஒரு மேட்ச் நடக்க வேண்டியது, அண்ட் அதுவும் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அண்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட மேட்சஸை வந்து பாகிஸ்தான்லேருந்து யூஏஇக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஏஇனா வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், அந்த ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்ட், துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அண்ட் அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம்ஸில் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் லீகு, பாகிஸ்தான் சூப்பர் லீக், சாரி. அண்ட் வீடியோ எடுக்கிற சேம் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது யூஏஇ வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் வந்து பிஎஸ்எல்ல ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் வந்து யூஏஇ அண்ட் யூஏஇயில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன் பாகிஸ்தானில் கண்டக்ட் பண்ணலன்னா வந்து இந்த ஆன்கோயிங் டெரரிசம்னால தான். ஸோ பாகிஸ்தானில் வந்து நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். நிறைய மீடியாஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து பாகிஸ்தானில் வந்து பிஎஸ்எல் வந்து நடக்கலை. அவங்க வந்து யூஏஇல நடத்திட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் வந்து பாகிஸ்தானில் வந்து பிஎஸ்எல் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்தியன் ட்ரோன் வந்து ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம்க்கு ஒரு 100 மீட்டர்ஸுக்கு பக்கத்தில் வந்து போய் அட்டாக் பண்ணியிருக்கேன்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீகை வந்து அவங்க வந்து மூவ் பண்ணிட்டாங்க யூஏஇக்கு ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஸோ இந்த வார் வந்து ஐபிஎல்லையும் பிஎஸ்எல்லையும் மட்டும் அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த வார் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து T20 வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. அதில் வந்து பாகிஸ்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுமா இல்லையான்றது தெரியல. ஏன்னா இப்போ இந்த டென்ஷன்ஸ்னால வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம். திஸ் இயர் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பாகிஸ்தானில் நடந்தது. ஆனால் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட மேட்சஸ் வந்து யூஏஇல தான் கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியாவோட மேட்சஸ் எல்லாமே வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து T20 வேர்ல்ட் கப் நடக்குது. அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு மேஜர் கிரிக்கெட்டிங் நேஷன். அவங்க வரலன்னா எப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு ஹை ரைவல்ரியான மேட்ச்சு. அண்ட் ஹை ரைவல்ரியான மேட்ச்சுக்கு தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஏன்னா வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து மோர் தென் 1 பில்லியன் பீப்புள் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் 1 பில்லியன்னா வந்து 100 கோடி. ஸோ 100 கோடி பேர் பார்க்குற மேட்ச்சை வந்து மேபி ஐசிசிக்கு வந்து அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஒருவேளை பாகிஸ்தான் வந்து ஆடலைன்னா. இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் வந்து ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியலான மேட்ச் வந்து ஐசிசிக்கு. ஏன்னா அதுலேருந்து தான் வந்து அவங்க நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் 2027 வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் இருக்குது. அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கும். அண்ட் 2028 வந்து ஒலிம்பிக்ஸ், அதாவது லாஸ் ஏஞ்சலஸில் வந்து கிரிக்கெட் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து கிரிக்கெட் வந்து ஃபீச்சர் ஆக போகுது. ஸோ அதுலேயும் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சஸ் நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு தான் பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து பாகிஸ்தானோட கிரிக்கெட்டர்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்தியாவில் இருந்தால் பார்க்க முடியாது. நீங்கள் இந்தியாவில் போய் இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா என்னமோ வரும். அண்ட் நான் பர்சனலாகவே போய் செக் பண்ணேன் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வானோட அக்கௌண்ட்டு அண்ட் மோஸ்ட் பாப்புலர் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஸோ அதுதான் இப்போ நிலமை. ஸோ எனக்கு என்ன ஆசைன்னா இந்த வார்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா டென்ஷனும் போய் அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம பழைய காலத்துலலாம் பார்த்துப்போம்ல, இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ்லாம் நடக்கும். இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணி கூட மேட்சஸ் போவாங்க. அண்ட் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஆட வருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்படி நடந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வரைக்கும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வந்து என்சிஜியில் வந்து ஒரு டெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் இப்போ அந்த டாக்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வீணாக போயிடும் தோணுது ஏன்னா இந்த வார்னால. ஸோ ஒருத்தர் தான் பார்க்கணும். எனக்கு என்ன ஆசைன்னா அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வார்லாம் முடிஞ்சு கிரிக்கெட்லாம் வந்து திரும்பி ரெசியூம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் என் ஆசை. ஸோ உங்கள் விஷ் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்க, இல்லை நீங்களே கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். ஸோ அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.